ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுத்தமாக சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அதிகமாகவே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான பொருட்களை மட்டும் வச்சுமே நான் இந்த சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே பிரியாணி பண்ணணும் அப்படின்னா சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் நல்லா நம்ம இஞ்சி பூண்டு விழுது, தயிர், மல்லி, புதினா, பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம். ஆனால் இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து இது மாதிரி எதுவுமே ஊற வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக அப்படியே டேரெக்டாகவே நான் எடுத்து நான் தாளிப்புக்கு தான் கொடுத்துருக்குறேன். அதனால் ரொம்ப சிம்பிளான சிக்கன் பிரியாணி தான் இது. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமேல ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நான் கடலை விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நிறைய நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, சாதிப்பத்திரி 1, ஏலக்காய் 2, கிராம்பு 4, மராட்டி முக்கு 1, 1 ஸ்பூன் நிறைய சோம்பு சேர்த்துக்கேன். ஏன்னா சோம்பு வந்து அப்படியே முழுசாக 1 ஸ்பூன் நிறைய போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இலை வந்து பிரிஞ்சி இலை போட்டு எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேலு நம்ம பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து நான் 2 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதாவது வந்து நம்ம தாளிப்பு கொடுக்குற இந்த டைம்லேயே வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதாவது வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் 4 வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நான் சின்ன வெங்காயமாக இருக்கிறனால 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தது, ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் சேர்த்தாவே போதும். பொதுவாக பிரியாணிக்கெலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் தாளிப்பு கொடுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு 3 பழம் தக்காளி பழத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹைப்ரிட் பழம் அப்படிங்கிறனால நான் 3 பழம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நாட்டு பழமாக இருந்தால் 2 பழம் போதும். 2 டம்ளர் அரிசிக்கு 2 பழம் தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி 2 நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. பொதுவாக வந்து பிரியாணிக்கு நல்லா தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக நல்லா ரெட்டிஷாக அது போல் இருக்கிற மாதிரி தான் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே ஒரு 2 ஸ்பூன் நிறைய வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு 4 சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த விழுது சேர்த்துக்கிறேன். இந்த விழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரியாணிக்கு வாசனை கொடுக்கும். இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் சிக்கனை வந்து ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணல. அதை வந்து மேக்னேட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக நான் ரெடி பண்ணுறனால வந்து இந்த மாதிரி விழுது வந்து அரைச்சி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி. பொதுவாகவே நம்ம சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி நல்லா மேக்னேட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு தான் நம்ம பிரியாணி தாளிப்போம். இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கம்மியாக எடுத்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வைக்காமல் நான் அப்படியே மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே நான் டேரெக்டாகவே சிக்கன் பீஸை வந்து நான் டேரெக்டாக சேர்த்து தான் நான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா அந்த சிக்கனும் மட்டன் எதுவாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த நம்ம பிரியாணி வந்து செஞ்சு நம்ம இறக்கிடுவோம் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து மேக்னேட் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம மல்லி, புதினா, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம விழுது போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த சிக்கன் மட்டன் பீஸ் எதுவாக தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சிக்கன் பீஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டதுக்கப்புறமேலு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமேலு இப்போ மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்க. அதாவது ஒரு ஸ்பூன் நிறைய வந்து பிரியாணி மசாலாவும், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய், அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்ல அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேலு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா இது போல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கறனால வந்து அதிகமாக காரம் பிடிக்காது. ஆனால் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த நல்லா நெய்யிலே வந்து அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல தான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். நான் கட் பண்ணி போடல, முழுசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா கட் பண்ணி போட்டோம்னா காரம் அதிகமாக இறங்கிடும் பிரியாணிக்குள்ளே. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம மல்லி புதினா அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கனால வந்து பச்சை மிளகாவை ஜஸ்ட் ஒரு கலருக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் மட்டும் நான் முழுசாகவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல தான் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி வந்து தாளிப்பு கொடுக்கும்போது தான் அரிசியை வந்து அதை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஊற வைக்கிற டைமும் நம்ம தாளித்து விட்ற இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்குமா. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் இருக்குது, ப்ராசஸ் பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே டைம், 10 நிமிஷத்துக்குள்ளே டைம் எடுத்துக்கும். அந்த டைம் மட்டும்தான் அரிசி ஊறி இருக்குது. அரிசி சேர்த்தக்கப்புறம் நல்லா இது போல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது வந்து அந்த மசாலா பொருளோட வந்து அரிசி நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்ம வதக்கி விடும்போது தான் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். அரிசி நம்ம விட்டோன்னே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு உதிரியாக அந்த அரிசி வந்து மசாலா பொருளோடு சேர்ந்து அதனால் வந்து உதிரியாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்து நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு தான் 2 டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு 3 டம்ளர் இருந்து 3.25 டம்ளர் வரைக்கும் தண்ணி நம்ம விட்டுக்கலாம்.
3 டம்ளருங்கிறது சரியாக இருக்கும். சப்போஸ் அரிசி கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கும். தண்ணி சேர்த்துக்கப்புறம் நல்லா அது போல் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மேலால் மல்லி புதினா தூவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டுமே விட்டு நான் எடுக்கிறேன். அரிசி ஓரளவு கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்குது அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுற மாதிரி, அந்த அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விசில் விடாமல் லைட்டாக தம் போட்ட மாதிரி வச்சு கூட நம்ம இறக்கிக்கலாம். சப்போஸ் அரிசி கொஞ்சம் மீடியமான அரிசி, ரொம்ப புதுசாகவும் இல்லை பழசாகவும் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு விசிலுங்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும். ஒரு விசில் விட்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் நல்லா குக்கர் நல்லா ப்ரெஷர் நீங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்த்தா அரிசி பாருங்கள் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. இந்த அரிசி எப்படி இவ்வளோ தூரம் பொழு பொழுன்னு நமக்கு வருது அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் அந்த அரிசியை வந்து எண்ணெயில் அந்த நெய்யெல்லாம் விட்டு நம்ம தாளிச்சு விட்டுருக்கோம்ல, அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டனால தான் அரிசி நல்லா இந்தளவுக்கு நல்லா பொழு பொழுன்னு பிரியாணியில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்ய முடியும்னா, சமைக்க தெரியாதவங்களுக்கு கூட, அதாவது சுத்தமாக எனக்கு சமைக்கவே தெரியாது, அது நான்வெஜ்ஜில் சுத்தமாக தெரியவே தெரியாதுங்கிறவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். அது பேச்சுலர்ஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் பிரியாணியை செய்ய கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் விடலை, தயிர் விடலை, சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வைக்கல, அப்படியே உடனே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எடுத்தோடனே நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி தான் இந்த டைம் உங்களுக்கு நான் சமைச்சு காமிச்சிருக்கேன். பிரியாணி மசாலா வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாக அரைக்கலாம், அதை வந்து ஒரு பாய் வீட்டில் அரைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் எப்படி நம்மளால் அரைக்க முடியும் அப்படிங்கிறத மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதை வந்து எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இவ்வளோ இன்ஸ்டண்ட்டான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.